அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து எஸ்கே ஃபேஷன் டெய்லரிங். இதில் வந்து எப்படி ப்ளவுஸை அளக்க போகிறாங்க, அளந்து வைக்க போகிறத நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பாருங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்மளோட செஸ்ட் அளவு பார்க்கணும். ப்ளவுஸ் அப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி ரெண்டாக மடித்து இப்படி நீட்டாக போட்டுக்கணும். கரெக்டாக போட்டதுக்கப்புறம் நம்மளோட அப்பிள் பாயிண்ட்லேருந்து ப்ளவுஸை கரெக்டாக அப்படி வச்சு இந்த கார்னர் பகுதியில் இப்படி வச்சு கரெக்டாக நம்மளோட செஸ்ட் அளவு 10 இன்ச்சு இருக்குது. மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு இருக்குது. அதுபோக உயரம் வந்து 13.75 இருக்குது. அவங்க 1/4 இன்ச்சு கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம 14 வச்சுக்கலாம். அதுபோக கழுத்து அகலத்தை எப்படி அளக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சு அளந்து பார்க்கணும். 2.75 இருக்குது இவங்களுக்கு கழுத்து அகலம். அப்புறம் தோல் அகலம் 2.25 இருக்குது. அப்புறம் ஆம்புகோல் வந்து கரெக்டாக இந்த அப்பிள் பாயிண்ட் அப்படி பிடிச்சி நீட்டாக அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 6 கரெக்டாக ஆம்புகோல் வந்து 6 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் கட்டிங் போகலாம். ப்ளவுஸை எப்போதுமே வைக்கும் பொழுது கரையும் இப்படி ஒன்றா போடுங்க. நான் வெட்ட போகிறது வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நீட்டாக அப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிலும்பலுக்கு ஒரு கோடு போடுங்க. அதுபோக பேக்கில் மடித்து தைக்க ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. அப்புறம் உயரம் வந்து 14 இன்ச்சு சொன்னேன். 14 + அரை ஷோல்டர் ஜாயின் பண்ணேன். 14.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதில் இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு கழுத்தகலம் வந்து 2.75, தோல் அகலம் வந்து 2.25 + 1 3.25. ஆம்புகோல் வந்து 6 இன்ச்சு கரெக்டாக இங்கேயும் அந்த 6 இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நம்ம போடுற கோடு வந்து கோணலாக போயிடக்கூடாது. அதோட மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு சொன்னேன். அந்த மார்பு சுற்றளவு 10 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடுங்க. ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 10 + 1.5. இப்போ இந்த 2 கோடையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த முக்கு பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துட்டு இப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ முன்கழுத்து நீளம் ப்ளவுஸை கரெக்டாக அப்படி வச்சுட்டு மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இந்த கழுத்தோட பாயிண்ட்டை நல்லா இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. இந்த டேப் உங்களுக்கு முடியலன்னா இப்படி மடித்து பாருங்கள். 6 இன்ச்சு இதுதான் அளவு. அதேமாதிரி மேலே 2.25 வச்சுருக்கோம். அது போக கீழேயும் 2.25 வச்சுக்கிடுங்க. இப்படி மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேக் பீஸு நம்ம வெட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வெட்டலாம். பேக்கை வச்சே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வெட்டலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா?
இப்போ நம்ம இந்த கோட்டில் பின்னாடி பேக் தட்டில் அடையாளப்படுத்திக்கலாம். ஒரு சின்ன அர்க்காத்து போட்டு நம்ம அதை வந்து அடையாளப்படுத்திக்கிடணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு நேர் கட்டிங், இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட்டிங். இப்போ இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் நான் கிராஸில் போடுறேன். நம்ம கிராஸ் வந்து எப்படினாலும் நம்ம கிராஸில் வச்சு நம்ம போடலாம். நமக்கு எப்படி எந்த வாக்கில் கிடைக்குதோ நமக்கு அந்த வாக்கில் நம்ம போடலாம். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் தான் போடுறோம். இப்படி பாருங்கள், இப்படி இழுத்தா அது கிராஸ், அதுதான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க, நேர்னா என்ன, கிராஸ்னால் என்ன, எப்படி போடணும் அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அந்த துணியை இழுத்து பார்க்கணும், அந்த இழுவை கொடுக்கும், ஒரு கிராஸாக இழுவை கொடுக்கும், அதுதான் நமக்கு வந்து கிராஸ் பீஸு. அதை கிராஸில் நம்ம வைக்கணும், அவ்வளோதான். நேரில் கட் பண்ணி கிராஸில் வச்சுக்கணும். அப்படியே அந்த பீஸை வச்சு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த தோல் ப்ளஸ் பட்டி இணைப்பு மேலே ஷோல்டரில் இருந்து இந்த பட்டி இல்லை அளவை இப்படி பார்க்கணும். 13 இன்ச்சு இருக்குது. 13 + 1 14, உங்களுக்கு 13 இருக்குது. எல்லாத்துக்குமே 12.5 + 1 13.5 காமனாக எல்லாத்துக்குமே பொருந்தும். இங்கே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு 14 இன்ச்சு வைக்கிறோம். இந்த சைடில் ஒரு 2 இன்ச்சும் அந்த சைடில் ஒரு 2 இன்ச்சும் வச்சுருக்கேன். இதோட டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த கார்னர் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு 10 இன்ச்சு மார்பு சுற்றுறதுனால இவங்களுக்கு 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த டாட்டோட டிஸ்டன்ஸு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக கட் பண்ணலாம். இந்த அளவை பேக் பீஸ் நம்ம உடஞ்சிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் கொஞ்சம் குளிச்சு வெட்டணும், அதனால் லைட்டாக உள்ளே தள்ளி நம்ம வெட்டிக்கலாம். அந்த அளவை விட அந்த கார்னர் பகுதியில் மட்டும், வளைவு பகுதியில் மட்டும் லைட்டாக போட்டு விட்டு வெட்டிக்கலாம். இந்த சைட்லேயும் நம்ம அறுக்காத்து ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்லீவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோட் போட்டுருங்க. ஸ்லீவோட நீளத்தை பாருங்கள். ஸ்லீவோட நீளம் வந்து கரெக்டாக 5.5 இன்ச்சு இருக்குது. 5.5 + அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, அப்போ 6 இன்ச்சு. 6 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஏன்னா நம்ம கீழே 1.5 இன்ச்சு விட்டுட்டோம், மேலே 6 இன்ச்சு. மொத்தம் ஸ்லீவோட நீளம் எவ்வளவோ அதோட 2 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சாதா ப்ளவுஸ்க்கு லைனிங்க்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணணும். இப்போ கீழே 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன், மேலே 6 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கேன். மொத்தம் ஸ்லீவோட நீளம் 5.5 இன்ச்சு. இப்போ கரெக்டாக அந்த அரை வச்சாச்சுன்னா 5.5 இன்ச்சு கரெக்டாக நமக்கு கிடச்சிடும். சைடில் ஒரு கோட் போட்டுக்கலாம். அதுபோக மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். எப்போதுமே ஸ்லீவுக்கு வந்து மேலே இருந்து, மேல் கோட்டில் இருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோட் போடணும். கோட் போட்டுட்டு ஸ்லீவோட அடிக்கை அகலம், ஸ்லீவோட அடிக்கை அகலத்தை கையை வந்து ஸ்லீவில் அப்படி பரட்டி
இந்த அளவை மார்க் பண்ணிடுங்க. அதுபோக இது வந்து கை சுற்றளவு, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் உள்ள அளவு வந்து கை சுற்றளவு. கை சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா 7.25 இருக்குது. இந்த 7.25 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே 1.5 இன்ச்சுக்கு பதிலாக 1.25 இன்ச்சு தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தையல் விடுறதுக்கு 1.5 இன்ச்சு விடுறோம், இதில் 1.25 தான் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து பின்பாகம், இது வந்து முன்பாகம் நம்ம குளிச்சு விட்டோம்ல, அதனால் நம்ம இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அதனால் நான் அப்படி இந்த சைடு ஒரு சைடு கரெக்டாக இருக்குது, ஒரு சைடு பத்தலை. இவங்க கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக எடுத்து கொடுத்துருக்காங்க, அதில் கூட நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு அல்காத்து நாச் போட்டு விட்ருங்க. இதுலேயும் ஒரு நாச் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பீஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து முன்பக்கம் குளிச்சு வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே போயிடும். அதை வந்து பேக் பீஸ்க்கு வச்சுட்டேன், இது ஃப்ரண்ட் பீஸ்க்கு வச்சுருக்கேன். வெட்டிட்டிங்கன்னா இதுதான் ஸ்லீவ். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம், பேக் வெட்டிட்டோம், ஸ்லீவ் மூணுமே நம்ம வெட்டிட்டோம். பேக்கில் வந்து கழுத்து மட்டும் இன்னும் நம்ம வெட்டலை. பின்பாகத்தில் இந்த கழுத்தை மட்டும் லாஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம முன்பாகத்தை வச்சு பின்பாகத்தை வச்சு நம்ம அளந்து வெட்டுறதுனால பின்கழுத்து வெட்டக்கூடாது. ஃபஸ்ட்லேயே கடைசி தான் நம்ம பின்கழுத்து நம்ம வெட்டணும். அதுக்கு ப்ளவுஸை நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இந்த ப்ளவுஸை இப்படி மார்க் பண்ணணும். இது 1.5 இன்ச்சு விட்டுருக்குள்ள நம்ம அடித்து தைக்கிற அந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், பாக்ஸ் போட்டு பேக் கழுத்தை நீங்கள் வெட்டிக்கணும். அதே 2.25 இன்ச்சு வச்சு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு அப்படியே பேக் கழுத்தை வெட்டிக்கிடுங்க. இந்த 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்போ கரெக்டான அளவு உங்களுக்கு கழுத்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் வெட்டிட்டோம், ஸ்லீவும் வெட்டிட்டோம். சரிங்களா, இதுதான் இதோட வீடியோ. இனிமேல் இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.